ரைட். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்னவாம்? அறிவை பயன்படுத்தி இசைக்கவை ஒன்றின் மீறனை துணிவதற்கு உருவில் காட்டியவாறு சுரமானி ஒழுங்கமைப்பு உமக்கு வழங்கப்பட்டுள்ளது. சோ பரிவை பயன்படுத்தி ரிசனன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ரைட் இசைக்கவை ஒன்றின் மீறன் துணியப்பட போகுது. ஏற்பாடுல என்ன கேட்கிறார்? இப்பரிசனையில் கம்பியின் பரிவின் அடிப்படை வகையை பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான காரணம் யாது? சோ ஃபண்டமெண்டல் நோட்டை யூஸ் பண்றது இந்த அட்வான்டேஜ் என்ன கேட்கிறார்? அட்வான்டேஜ் இல்ல, என்ன ரீசன் கேட்கிறார்? சோ ஃபண்டமெண்டல் நோட்டை இந்த பரிவில யூஸ் பண்றதுக்குரிய ரீசன் என்ன? என்ன? சோ இது இந்த வீச்சம் உயர்வு. ஓகே, அது இந்த அம்பிளிட்யூட் வந்து ஹை. சோ அதில் என்ன லாபம்? அம்பிளிட்யூட் ஹையா இருக்கக்குள்ளதான் அந்த கடதாசியோடு என்ன செய்யும்? தூக்கு வீசப்படும். ஓகே, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆம்ப்ளிட்யூட் வந்து அதிர்வின் வீச்சம் அதிகம். அதிர்வின் வீச்சம் அதிகம். So amplitude of the vibration is high. Right. Second part. அதிரச் செய்யப்பட்ட இசைக்கவையை எவ்விடத்தில் எவ்வாறு வைக்க வேண்டும்? அதிரச் செய்யப்பட்ட இசைக்கவையை எவ்விடத்தில் எவ்வாறு வைக்க வேண்டும்? இங்கிலீஷ் மீடியத்தில் எங்க வைக்கணும்னு மட்டும்தான் கேட்டிருந்த மாதிரி கிடக்குது இல்லையா? என்னது எங்க வைக்கணும்? சுரமானி பெட்டியின் நடுப்பகுதியில நிலைக்குதான் வைக்கணும். சுரமானி பெட்டியின் மீது பாலங்களுக்கு இடையில் நிலைக்குத்தா வைத்தார். நீங்க சுரமானி பெட்டியில் நிலைக்குத்தா வைத்தர்ன்னு சொன்னாலும் சரி, சோ பாலங்களுக்கு நடுவுல வைக்கிறன்றது வைத்தார். ரைட். ஓகே, சொந்த sonometer box, so in the middle of the middle in between, so bridge in between two bridges இல்லையா? இல்ல, middle of the bridges வரணும் இல்லையா? சோ அந்த ரெண்டு பிரிட்ஜஸுக்கு நடுவுல வைக்கணும். என்ன ரீசன்? என்ன ரீசன்? ஈஸியா எனர்ஜி வந்து கடத்தப்படுறதுக்கு, சக்தி கடத்தப்படுறதுக்கு. சோ பாலங்களினூடு விரைவாக சக்தி கடத்தப்படும். விரைவாக பாலங்களினூடு எனர்ஜி சக்தி கடத்தப்படும். To answer the energy quickly through the bridges. Right. அடுத்தது, அடிப்படை பரிவு நிலையை காண்பதற்கு உமக்கு தேவைப்படும் மற்ற உருப்படிகள் அவை. இங்க உருப்படிகள் தான் கேட்டுக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று கேட்டிருந்த மாதிரி ஞாபகம். உருப்படிகள், அளக்கும் கருவிகள் என்று இல்ல, உருப்படிகள். என்னென்ன உருப்படிகள் தேவை? எப்படி? இதுக்கு எனது இந்த சொனோமீட்டர் பாக்ஸ் தந்துட்டார், சுரமானி பெட்டி தந்துட்டார், கம்பியல் தந்துட்டார், நிறைய எல்லாம் தந்துட்டார். இசைக்கவையும் ஓகே. வேற என்ன தேவை? ரப்பர் குட்டி ஒன்று வேணும். ரப்பர் குட்டி வேணும், அல்லது ரப்பர் சுத்தியல் வேணும். ரப்பர் குட்டியில் அடிக்கலாம்,
அல்லது ரப்பர் சுத்தியலால அடிக்கலாம். நீங்க குட்டிய வச்சீங்கன்னா இந்த ரப்பர் குட்டிய வச்சுட்டு இசைக்கவே அடிப்பீங்க. இதுல சுத்தியலா இருந்தா இசைக்கவேல சுத்தியலால அடிப்பீங்க. ஏதோ உண்டு. ரப்பர் குட்டி, ரப்பர் குட்டி அல்லது ரப்பர் சுத்தியல் உண்டு. அடுத்து என்ன வேணும்? கடதாசி ஓடி, பேப்பர் ரைடர். கடதாசி ஓடி. இப்ப இதுக்கு மீட்டர் கோல் எல்லாம் எழுதக்கூடாது. ஏன்? மீட்டர் கோல் எல்லாம் எங்க இருக்கு? சுரமானிலேயே இருக்குது இல்லையா? அடுத்தது அடிப்படை பரிவு நீளத்தை காணும் முறை எழுதுக. இப்ப அடிப்படை பரிவு நீளத்தை என்னது? அந்த லெந்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபண்டமெண்டல் நோட்டுக்குரிய லெந்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? முதல்ல என்ன செய்யணும்? இந்த பாலங்களை கிட்ட கிட்ட வைக்கணும். கிட்ட கிட்ட வச்சுட்டு இதுல பேப்பர் ரைடரை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? அதிர செய்வீங்க. இது தூக்கி வீசப்படும் வரைக்கும் பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை புதியச்சுன்னு போவீங்க. ஓகே, தூக்கி வீசப்பட இருக்கிற லெந்த் என்ன? அடிப்படை பிரிவுக்குரிய வழுங்க இரண்டு பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறிய பெருமானத்தில் பேணி இல்ல சிறிய பெருமானத்துக்கு கொண்டு வந்து நடுப்பகுதியில் கடதாசி ஓடியை வைத்து பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறியதாக்கி இலையின் நடுப்பகுதியில் கடதாசி ஓடியை வைத்து இசைக்கவை அதிரச் செய்யப்பட்டு சுரமானி பட்டி மீது வைக்கப்படும். நீளம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு கடதாசி ஓடி தூக்கி வீழ்த்தப்படும் சந்தர்ப்பம் பெறப்படும். சார் ஒன்ஸ் மோர் ரைட். நான் என்ன சொன்னேன்? ரைட். பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறியதாக்கி இலையின் நடுப்பகுதியில் கடதாசி ஓடியை வைத்து பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சிறியதாக்கி நடுப்பகுதியில் கடதாசி ஓடியை வைத்து இசைக்கவை அதிரச் செய்யப்பட்டு சுரமானி பெட்டி மீது வைக்கப்படும். இங்கிலீஷ் மீடியக்காரர் எழுதுவீங்கல்ல, சுரமானி பெட்டி மீது வைக்கப்படும். பாலங்களுக்கு இடைப்பட்ட தூரம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு கடதாசியோடி தூக்கி வீசப்படும் சந்தர்ப்பம் அளவிடப்படும். கடதாசியோடி தூக்கி வீசப்படும் சந்தர்ப்பம் பெறப்படும். இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு வாசிக்கணுமா? இது தியரியில உள்ளது தானே. என்ன, ரெண்டு பிரிட்ஜுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை குறைப்பீங்க. அரேஞ்ச் த பிரிட்ஜஸ் டு ஹேவ் a small gap between them. Arrange the bridges to have a small gap between them and place the paper rider in the middle of the string.
place the paper rider in the middle of the string. Vibrate the tuning fork and place it on the sonometer box. So increase the gap between the bridges until the paper rider thrown out of the wire. So increase the gap of the two bridges until the paper rider thrown out of the wire. Right. So இதே அப்படி எழுதணும் இல்ல. So அந்த இதுல கட்டாயம் சொல்லியிருக்கணும் ஆரம்பத்துல அந்த கேப் வந்து குறைவா இருக்கணும் சொல்லியிருக்கணும். நடுவுல பேப்பர் ரைடரை வைக்கணும் சொல்லியிருக்கணும். பிறகு இன்க்ரீஸ் பண்றீங்க தூக்கி வீசப்படுறது சொல்லியிருக்கணும். ஓகே, அதை நீங்க கோர்த்தெழுதினீங்கன்னா சரி. இப்ப இப்ப இலப்பஸ்பாடு என்னவா கம்பி அடிப்படை வகையில் அதிரும் போது காலங்கள் பீக்கம கியூவுக்கு இடையில் உண்டாகும் அலைவடிவத்தை வரைக. இப்ப இங்க இதுல ஒரு சின்ன சிக்கல் இவர் டயக்ராம் தந்தது இல்ல, இப்படி தந்திருக்கோ நீ கீரைக்க இதை முதல்ல கீறணும். ஏன் கீழே முட்டிடக்கூடாது, இப்ப இதே அளவுக்கு மேலங்க சமைச்சிடாம இருக்கணுமல்ல. சிலதுக்கு இறங்கி இந்த பேஸுக்கு கீழே எல்லாம் ஸ்ட்ரிங் போயிட்டு வருது. செகண்ட் பார்ட் என்னவா நடைமுறையில் பாலங்கள் பீக்கம கியூவில் பூச்சிய வீச்சம் உண்டாவதில்லை. காரணம் தெரியும் எப்ப பூச்சிய வீச்சம் வரும். இப்ப இது ரெண்டும் மேற்பொருந்தேங்க. அங்க இருந்து வர்றது இங்க இருந்து வர்றது சர்வசமனா இருக்கணும். எங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து வரல வருது, இங்க இருந்து வரல வருது. இந்த ரெண்டும் சர்வசமனா இருந்தா தான் மேற்பொருந்து இப்படி ஒரு அளவு உருவாகும். சமச்சீரா உருவானாதான் ஒரு கட்டத்துல என்ன செய்யும், ஜீரோ வந்து திருப்பி கூடும், பிறகு குறைஞ்சு ஜீரோ வரும், அப்படி வரும். அதுக்கு ரெண்டும் எப்படிப்பட்ட இலையா இருக்கணும், இங்க இருந்து வர்றதும் இங்க இருந்து வர்றதும் எப்படிப்பட்டதா இருக்கணும், ஒரே அளவா இருக்கணும், ஒரே சக்தி கூடிய வேலைகளா இருக்கணும். ஆனா என்ன செய்யலாம், இந்த பாலங்கள்ல சக்தி விரயம் நிகழலாம், ஒரே அளவு சக்தி கடத்தப்படாம இருக்கலாம் இருக்கும். அதனால இந்த ரெண்டு அலைகளும் ஒரே சக்தியுடைய அலைகள் இல்லை என்றால் என்ன நடக்கும், பூச்சிய வச்சம் வர. ஓகே, அப்ப எழுதுங்க. என்னது இப்ப கடத்தப்படைக்கு என்ன திருப்பி தெரிக்கைக்குள்ளையும், அதாவது போய் தெரிச்சுதானே வருது நிலையான நிலை. அப்ப எழுதுங்க. எனது பாலங்களில் பாலங்களில் ஒரு பகுதி சக்தி இழக்கப்படுவதால், பாலங்களில் ஒரு பகுதி சக்தி இழக்கப்படுவதால் நகரும் இரு அலை இளைவழியே நகரும் இரு அலைகளும் இளைவழியே நகரும் இரு அலைகளும் அல்லது மேற்பொருந்தும் இரு அலைகளும் ஒரே சக்தியை கொண்டிராமல் இருக்கும். மேற்பொருந்தும் இரு அலைகளும் ஒரே சக்தியை கொண்டிராமல் இருக்கும். இதுல கொஞ்சம் சக்தி விரயமாக அதுல உண்டு, ரெண்டும் வேற வேற சக்தி விரயமாக இருக்கா, இந்த ரெண்டு அலையும் உண்டா இருக்கா. ஓகே, ரைட். எனது பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் லாஸ்ட்
in the bridges P and Q. Part of the energy is lost in the bridges. Hence, the overlapping waves do not have equal energies. Hence, overlapping waves do not have equal energies. Right. இப்ப பாலங்கள் PQவுக்கு இடையில் நீளம் L, கம்பியில் குறுக்கலையின் கதி V எனில் விற்கான கோவை ஒன்றை இசைக்கவையின் மீறின நீளம் L சார்பில் எழுதுக. இப்ப இந்த நீளம் இல்லாமா அந்த படத்துல குறிக்க மாட்டீங்க. குறுக்கலை கதி V. இப்ப ரெண்டு பேரும் நீளம் L என்றால் lambda by 2 வந்து L. So lambda is equal to 2L. இனி V is equal to F lambda போட்டா V F into 2L. எங்களுக்கு எதை கேட்டவர் V கான கோவை அப்ப 2F. Suprano. F part. வெவ்வேறான எம்ஜியை பயன்படுத்தி ஒத்த அடிப்படை பெருநில மேல் அளவிடப்படுகின்றது. எம்ஜி எல் சுரமானி கம்பியின் ஓரலகு நிலத்திணிவு சிம்பிள் எம் சார்பில் எஃபிற்குரிய கோவை எழுதுக. அப்படி எஃப்க்குரிய கோவை எழுதினீங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2L root of T over M. T வந்து என்ன எம்ஜி ஓவர் எம் அலகு நிலத்திணிவு எம். So mass per unit ல இந்த M என்றா F is equal to 1/2L root T over M. T வந்து mg அப்ப mg over M. பிறகு இது F ல ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன கேக்குறார்? F ஒன்றில் உள்ள கோவையை நேர் போட்டு வரைவதற்கு மீள் ஒழுங்குபடுத்துக. இப்ப பிராக்டிகல் என்ன செய்யப்படும் சொல்லிட்டார்? வெவ்வேறு எம்ஜியை பயன்படுத்தி எல்ல மாத்த போறார். இப்ப எம்ஜிக்கும் எல்லுக்கு தான் தொடர்படுக்கணும் இல்லையா? எல்லும் எம்ஜியும் இப்ப எம்ஐயும் மாத்தி மாத்தி எல்லுக்கு. அப்ப எல்ல எது முதல் மாத்துவீங்க? எம்ம தானே மாத்துவீங்க. அப்ப எல்ல வை எக்ஸஸ் கொண்டு வாங்க. அப்ப இந்த எல் இங்க வந்துட்டா எல் இஸ் ஈக்குவல் டு 1/2F root of mg over M. இப்ப ருட்ல கிராஃப் கீறதுல நாங்க ருட் எடுத்த டெசிமல்கள் வந்துடும். ஃபர்ஸ்ட் கே பண்ணுவோம். L squared is equal to 1/4F squared mg over M. அப்ப L squared is equal to டிரான்ஸ்லேட் அதை ஒண்ணு ஒண்ணாக G over 4M into F squared into M. அப்ப இது y axisல இருக்கு, இது x axisல இருக்கு. Y is equal to mx. அடுத்து உமது வரைபின் சாராமாரி சார்மாரியை குறிப்பிடுக. சாராமாரி என்ன? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் M. சார்மாரி டிபெண்டன்ட் வேரியபிள் L squared. ஓகே, சாராமாரி M அதாவது எக்ஸ் அச்சில் எடுக்கிறது என்ன? சாராமாரி M. சார்மாரி L squared. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் M, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து L squared. அடுத்தது மேற்குறித்த வரைபின் படித்திறன் 50. M சமன் 8 தர 10 அமௌண்ட் G 10 F காணடாமா. வேற உங்களுக்கு இதை கண்டுபிடிக்கலாம். G over 4M F squared is equal to. So gradient எவ்வளவு இருந்ததுங்க? 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம். 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப 10/4 per கிலோகிராம். அது ஓகே தானே? சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். இப்ப ஜிக்கு 10 4M அலகு நிலத்தினு தானே 4 into 8 into 10 to the power minus 3. அந்த F squared அங்க கொண்டு வரும்.
5 into 10 to the power minus 3 f square. இது எப்படி கொண்டு வாங்க. ஸோ இதை கீழே கொண்டு வந்தா இல்ல 5 ஆல சுருக்கிடுவோம் 10. இந்த 2 ஆல சுருக்கினீங்க நீங்க 2 வலத்தையும் கொண்டு வாங்க. f square is equal to 1 over இது 2 into 8 16 into 10 to the power minus 6. இது அப்படி மேல போகும். ரூட் எடுத்துடுங்க. 1/4 into 10 to the power 3. So 10 to the power minus 3 மேல போனா 1000. 1000/4. 250. So frequency 250 hertz. ஓமல்ல. இதுல சிலதான் புதுசு. இப்ப இந்த இதுல எனர்ஜி லொஸ் ஆகுறது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாம இருக்கும். அப்ப அதுகெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒன்று இருக்கா, அது என்ன அப்படின்றத இருக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புதுசு மற்றதெல்லாம் என்ன திருப்பி திருப்பி ஒரே கேள்விதான். ஓகே, கேள்வி செய்யக்குள்ள அதுதான் பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் புதுசா வருதோ அது ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு கேள்வி செய்யகளையும் நீங்க கேள்விகள் செய்தா 1-2 பாட்டு தான் புதுசா இருக்கும். மிச்சம் எல்லாம் ஒரே பல்லவி. ஓகேயா?